ஹாய் ஸ்டீவ் ஸ்வாக்ஸ். பல வருஷம் கழிச்சு வந்து ஒரு வீடியோ போடுறேன். இதனால் என்னை ஷார்ட்ஸில் இப்படி வெர்டிகலாக பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ ஹரிசாண்டலாக பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எப்படியோ வந்து காசு சம்பாதிக்கிறாங்க. சில பேர் வந்து அவங்களோட மைண்டு ஸ்ட்ராட்டஜி வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சில பேர் வந்து ட்ரேடிங் பண்ணுறாங்க, ஃப்ரீலான்சிங் இந்த மாதிரி நிறையா பண்ணுறாங்க. அதுலேயே வந்து சில வியர்டான ஜாப்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி இப்படிலாமலாம் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிற அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, காசு சம்பாதிக்கிறாங்க. அதுலேயே வந்து இன்றைக்கி டாப் 5 வியர்டஸ்ட் ஜாப்ஸ் தட் பேஸ் யூ, அதான் நீ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஜாப் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் மோனஸ். அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா இல்லை ஏதாவது சேடான திங்ஸ் நடந்துச்சுன்னா இவங்களை கூப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களே வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி என்னென்னமோ பண்ணுவாங்க. இதுக்கு அவங்களுக்கு காசு வேறு தராங்க. எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா $100 $1000 கிட்ட தராங்க. இப்போ செகண்ட் ஜாப் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் டெஸ்டர். இது ஒரு செம வேலை. இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ஐஸ்கிரீம் கம்பெனிஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து ஒரு ஆள் வச்சுருப்பாங்க ஐஸ்கிரீம் டெஸ்டர்னு. அவங்க பண்ணுற ஐஸ்கிரீம்லாம் லாஸ்ட்டில் வந்து அவங்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, ஹைஜீனாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணுறது அவங்க வேலையே. அதுக்கு அவங்களுக்கு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா $30,000 $43,000 வரைக்கும் தராங்க. ஆனால் இது உண்மையாக ஒரு செம வேலை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது தேர்ட் ஜாப் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஸ்லீப்பர். இது வேலையே வந்து பார்த்தீங்கன்னா தூங்குறது தான். என்னன்னா இப்போ ஏதாவது சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்கணும். அவன் தூங்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ரிசர்ச்லாம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சில மேட்ரஸ் கம்பெனிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் தூங்கி அந்த மேட்ரஸ் எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் $10,30,000 தராங்க இந்தியன் ருபீஸில். மற்றெல்லாம் வந்து சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா டாலர்ஸில். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸில் $10,30,000 தராங்க. இது ஒரு செம வேலை. நீங்கள் இதை நம்ப மாட்டேங்குன்னு தெரியும், வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃபோர்த்து ஜாப் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பெட் ஃபுட் டெஸ்டர். ஒரு ஹியூமன் வந்து இந்த மாதிரி பெட்டுக்கு போடுற இந்த பெடிகிரி அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது, ஹைஜீனாக இருக்கா, நல்லா இருக்கான்னு சொல்கிறது தான் அதோட வேலையே. அதுக்கும் அவங்க மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா $40,000 தராங்க. இது ஒரு சம வேலை தான். கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஃபிஃப்த் ஜாப் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு வியர்டான ஒரு ஜாபு, ஹியூமன் ஸ்கேர் க்ரோ. அப்படின்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சரில் அந்த ஒரு வயல்வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பறவையெல்லாம் வரக்கூடாதுன்னு ஒரு பொம்மை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்களே, அதுக்கு பதிலாக ஒரு ஹியூமனே நிற்க வச்சு பறவையெல்லாம் துரத்துறதா வேலையே. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் UK ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 250 pounds வந்து இதை வந்து சம்பாதிச்சிருக்கான். என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஸ்டீவ் ஸ்வாக்ஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போடுவேன். ஷார்ட்ஸில் நிறையா ஃபுட் ரிவ்யூலாம் போடுவேன், ரிவ்யூ சீரிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டீவ் ஸ்வாக்ஸுக்கு.